ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்குலே புட்டு பண்ணலாம். நல்லாயிருக்கும். குச்சிக்கிழங்குலே நம்ம வேக வச்சு சாப்பிட்றதும் இருக்குது. சிலவங்க அதில் தாளித்து சாப்பிடுவாங்க. இது புட்டு பண்ணி சாப்பிட்லாங்க, குழல் புட்டு மாதிரி. நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்துருக்கிறது ஒரு 1.5 கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா நம்ம அந்த பீட்ரூட்டு கேரட்டெல்லாம் சீவுவோம் இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பூவுங்க, நல்ல தேங்காய் பூ திருவி வச்சுக்கோங்க. தேங்காய் பூ நிறையவே போடலாங்க. நிறைய போட்டிங்கனாலே உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். தேங்காய் பூ போட்டுக்கோங்க. குழலுக்குள்ளே போடுறோம் பாருங்கள். கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேங்காய், அப்புறம் அந்த கிழங்கு, அப்புறம் தேங்காய், அப்புறம் கிழங்கு, தேங்காய், அந்த மாதிரி ஸ்டெப்பாக போட்டுக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு நம்ம சாப்பிட்றப்போ தேங்காயும் அந்த கிழங்கும் சேர்ந்து வர்றப்போ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போட்டு மூடி வச்சு, ரொம்ப ஈஸி மெத்தடு. காலையில் டிஃபனுக்கு பண்ணலாம், நல்லா இருக்குங்க. டைமிங்லாம் ரொம்பலாம் ஆகாது, சூப்பராக இருக்கும். பாருங்கள், அது ஆவி போனதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஆவி போயிடும். அந்த சைடில் அந்த புட்டுக்குழல்லையே சைடில் அந்த இது இருக்கும், அந்த ஆவி போகுங்க. அந்த ஆவி போனதுக்கப்புறம் அப்படி போச்சுன்னா நம்ம வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் அதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா சுடுது. துணி வச்சு இப்போ பாருங்கள், அது நல்லா சூடாக இருக்குது. துணி வச்சு உடையாமல் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கோங்க. இப்படி மெதுவாக தள்ளினீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். அழகாக வந்துடும், செம்மையாக இருக்கும். இது கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா வெறும் கிழங்கா கூட சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு, இந்த கிழங்கா சாப்பிட மாட்டாங்க, பெரிய கிழங்கா இருந்தால் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி துருவி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. சும்மா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.